அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதிலே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதிலே தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா தோல் சீவி கழுவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் கலந்து விடுங்க. குடமிளகாய் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த உருளைக்கிழங்கு வேகிற கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடைச்சி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. அதை மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் குருமிளகு தூள் போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதே லேசாக அந்த எண்ணெயில் வறுத்து வர்ற மாதிரி லேசாக கரிஞ்சு போகிறது. அதில் முட்டையை வேக வச்ச முட்டையை அதில் போட்டுக்கோங்க. நான் குறுக்கு லேசாக கீறி விட்டுருக்கேங்க. குறுக்கு வசம் கீறி இருக்கேன். அதை நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் வறுத்து விடுங்க. அதையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க. அதில் இந்த முட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த மசாலாவும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. முட்டை வறுத்தோம்ல அந்த மசாலாவை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சேங்க. தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா லேசாக கலந்து விடுங்க. அடைச்சி கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்தாங்கங்க, முட்டை குழம்பு ரெடி. மட்டன் டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.